என் அன்பு தங்கமே, இந்த வராகியானவள் காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது. அதை என்னவென்று உன் அம்மா நான் சொல்லும் பொழுது யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்டு விட்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது இத்தனை காலமும் எத்தனையோ விஷயங்களை உனக்கு பிரச்சனைகளாக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் இதுவரை தீர்வு கிடைத்த பாடில்லை. எந்த ஒரு வேதனைக்கும் உனக்கு முடிவு கிடைத்த பாடில்லை. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை இதற்கெல்லாம் முடிவு கிடைக்காமல் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி என் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கிறது என்றால் அதை கேட்காமல் விட்டு விடுவாயா என்ன? என் பிள்ளையே, நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். இது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே சொந்தமான விஷயமாக இருக்கும். எல்லா துன்பங்களையும் கடந்து எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி உன்னுடைய மன மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கான விஷயங்களை நம்மிடத்தில் காண்பித்து கொடுக்காமல் பல நாட்கள் இழுத்தடித்து நம்மை வேதனையில் தள்ளி கடைசியில் போனால் போகட்டும் என்று சொல்லி நமக்கான விஷயங்களை நம்மிடத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதை ஆரம்பத்திலேயே கொடுத்திருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாமே என்கின்ற உணர்வுதான் என் பிள்ளைக்கு தோன்றுகின்றதல்லவா? இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர வேண்டும் என்ற யோசனையும் எதிர்காலம் என்னவாக போகிறதோ என்கின்ற சிந்தனையும் இனிமேல் நாம் எப்படியெல்லாம் இதை கடந்து வரப்போகிறோம், நம்மை நம்பி இருப்பவர்களை நாம் எப்படி கரையேற்ற போகிறோம் என்று நினைத்து நினைத்து என் பிள்ளைக்கு மேலும் மேலும் வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலை, இதையெல்லாம் தாண்டிய ஒரு சூழ்நிலை என் பிள்ளைக்கு இப்பொழுது வாழ்க்கையில் உருவாகி கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு பல பிரச்சனைகள் உனக்கு தீர்ந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் உன் அம்மா நான் தீர்த்து வைத்தேன் என்று சொல்ல வரவில்லை. என் குழந்தையே, உன்னுடைய நல்ல எண்ணங்களாலும் உன்னுடைய நல்ல முயற்சிகளாலும் நீயாகவே அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வர தொடங்கி இருக்கின்றாய். இதற்கெல்லாம் உனக்கு உந்து சக்தியாக இருந்தது உன் தாயானவள் என்னுடைய வாக்கு என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். அம்மாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற துன்பங்களுக்கு முடிவு கட்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக இருக்கிறது, உன் எதிர்காலம் என்னவாக மாறுகிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றது. எப்பொழுதும் எதையெல்லாம் நம்ப வேண்டும், யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்பதனை இந்த வராகி உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்பி நம்பி ஏமாந்தது எல்லாம் போதும். இனிமேலாவது வாழ்க்கை உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னை சுற்றி வருகின்றவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு சோதனைகளைத்தான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வருகின்றார்கள். உன்னை தேடி வருகின்றவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே நீ நன்றாக இருக்கிறாயா என்று பார்க்க வருவதில்லை, நன்றாக இருந்து விடுவாயா என்று உன்னை பார்க்க வருகின்றார்கள். ஒருவேளை நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாயானால் அது அவர்களுக்கு அத்தனை வேதனை. நீ நல்லபடியாக இல்லை, வாழ்க்கையில் கஷ்டம்தான் படுகிறாய் என்றால் அதை கண்டு அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம். இதனால்தான் உன் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டுமே, நீ நன்றாக இருந்தாலுமே நன்றாக இல்லை என்றே சொல்லிவிட்டு இதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்தால் அந்த மகிழ்ச்சியை அவர்கள் அனுபவித்து விட்டு போகட்டும். இது போன்ற மனிதர்களை இப்படித்தான் கையாள வேண்டும். நீ யார் யார் என்ன செய்வார்கள், எப்பேற்பட்ட குணங்களை கொண்டு நடந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரியுமல்லவா? அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் என்ன பேச வேண்டும்
வேண்டுமோ அப்படி நீ பேசிச் செல்ல வேண்டும். எதை யாரை எப்படி கையாள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ கையாண்டு விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்கின்ற எல்லா விஷயங்களையுமே உன்னால் சரியான முறையில் கொண்டு சேர்க்க முடியும். தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத வேதனைகளும் தேவையில்லாத துன்பங்களும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களே உனக்கு இருக்கக்கூடாது. உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நன்மைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்றவர்களிடத்தில் என் பிள்ளை எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே நீ சொல்ல வேண்டும். எந்த காலத்திலும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் என் பிள்ளை நீ செய்ததாக இருக்கக்கூடாது. உன்னால் யாருக்கும் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வந்ததாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. அவரவர் எண்ணங்களின்படி அவர்களுக்கு வாழ்க்கை. அதனால் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. நீ செய்கின்ற தியாகத்தினால் உன் வாழ்க்கை வெளியே நடுத்தெருவில் வந்து நிற்கும். உன்னிடத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றவர்கள் நல்ல நிலைக்கு சென்று விடுவார்கள். அப்படி ஒரு விஷயத்தை நீ யாருக்கும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவரவர் திறமையை கொண்டு அவரவர் பலன்களை கொண்டு என்ன வேண்டுமோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதனை தெளிவாக தெரிந்து நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் நீ எதையெல்லாமோ நினைத்து வருத்தப்பட்டு தேவையில்லாது உன்னுடைய உடல்நிலையையும் கெடுத்து கொண்டு விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள்தான் உனக்கான மிக பெரிய ஆறுதல். யாரும் இல்லை என்று வருந்த வேண்டாம். யார் உன்னை விட்டு சென்றார்கள் என்பதற்காகவும் வேதனைப்பட வேண்டாம். சென்றது எல்லாம் நல்லது, வருவது எல்லாம் சந்தோஷம் என்பதனை ஏற்றுக்கொண்டு எதன் மீதும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மனமகிழ்ச்சியோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய தொடங்குவாயானால் நிச்சயமாக என்றும் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாகவெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அது எத்தனை கஷ்டங்களை கொடுத்து உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால் உன்னுடைய நிலையை உணர்ந்தவள் இந்த வராகி நான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்காக நீ ஒரு பொழுதும் வருத்தப்பட வேண்டாம். எந்த நேரத்திலும் உன்னை மீட்டெடுத்து நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ முழுமையாக செய்துவிடு. யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம். யாருக்கெல்லாம் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக உனக்கு நல்லதை செய்வார்கள். யாருக்கெல்லாம் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதோ அவர்கள் எந்த காலத்திலும் உனக்கு நன்மைகளை செய்துவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். இந்த வாழ்க்கை இவர்களை காண்பித்து கொடுப்பதும் உனக்கான நல்ல எதிர்காலத்திற்குத்தான் என்பதனை உணர்ந்து என்றும் மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட பழகு. யாரையும் எந்த காலத்திலும் எதையும் செய்யவில்லை என்று குறை சொல்லாதே. உனக்கான தேவைகளை நீதான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றியை நீதான் தேடிக்கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ தெளிவடைவதற்கான சூழ்நிலைகளை எதிர்பார்த்து நிற்க வேண்டுமே தவிர மேலும் குழப்பமடைவதற்கான சூழ்நிலையை ஒரு நாளும் தேடாதே. என் பிள்ளையே, மனமகிழ்ச்சியான நேரத்தை இந்த வராகி இருக்கும் வரை உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவேனா? உன் வாழ்க்கை என்னவென்று நான் சரி செய்து கொடுக்காமல் சென்று விடுவேனா? நல்ல நேரம், நல்ல சூழ்நிலை இவையெல்லாம் உன்னை தேடி வரும் பொழுது உன் பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து எந்த நிலையில் இருந்தும் உனக்கான நல்ல விடுதலை கிடைத்துவிடும் என்பதனை புரிந்து கொள். வராகியின் அன்பு பிள்ளையாக என்றும் நீ நல்ல நிலைக்கு வருவதை நான் காணத்தான் போகின்றேன். உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய பிரச்சனைகளும் அத்தனையும் தீர்ந்து இனி உனக்கு நான் இருப்பதை உணர்த்தப் போகின்ற தருணம் வந்துவிட்டது. அத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருந்து விலகுகின்ற நேரம். இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்து விட்டதாகும். என் குழந்தையே, எதுவும்
உன்னை காயப்படுத்தவில்லை என்றால் நீ எதற்கும் வருந்த வேண்டாம். ஒருவேளை உன்னை காயப்படுத்தியது என்றால் அதனினுடைய குணம் அவ்வளவுதான் என்பதனை புரிந்து கொண்டு நீ அதிலிருந்து விலகி விடுவதுதான் உனக்கு நல்லது என்பதனை புரிந்து கொள். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.